யார் செய்கிறாரோ அந்த கர்த்தா, அதுக்கப்புறம் அதை எடுத்து இப்படி விடுற அந்த செயல், அந்த வேலை, ப்ளஸ்ஸு அதில் ஊன்றி நிற்கிறார் இல்லையா ஒரு யோகி. இதெல்லாம் அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷனோட புத்தியை அலைப்பாய விடாமல் செய்கிறார் இல்லையா அவர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அத்தனையுமே அவருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே பிரம்மந்தான். அப்போது அந்த யோகிக்கு கான்சன்ட்ரேஷனோடு இருக்காரே அந்த யோகி, எதுலேயும் பற்று, வேறு எங்கேயும் புத்தி அலைப்பாயில்லை, இங்கே அங்கே கரெக்டாக செய்யணும்னு அந்த பிரம்மத்தை செய்கிறார். ஸோ அந்த யாகத்தை செய்கிறார். அது அவருக்கு கிடைக்கிற பயனுமே பிரம்மம் தான் அப்படிங்கிறார், பகவானே தான் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அவரே பிரம்மமாகிறார். அந்த மாதிரி பிரம்ம யோகியை அவர் மாறிடுறார் அப்படின்ட்டு. இப்போ இதில் ஒரு மெயினாக நம்ம இது இப்படி ஓப்பனாக பார்க்கும்போது இப்படி தெரிகிறது. நம்ம இதை உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு பிரம்ம யஜ்ஞம்ங்கிற யாகம். இந்த யாகத்தில் அவர் என்ன சொல்கிறார், அப்போது ஸ்ருவங்கிற ஹோமக்கரண்டி நம்ம கைகளாக கூட இருக்கலாம், நம்ம புலன்களாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் மற்றும் உள்ள உபகரணங்கள்னு சொல்லும்போது நம்ம கால்கள், அப்படி நம்ம வயிறு, இப்படி எல்லா விஷயமுமே தான் இல்லையா. ஹோமம் செய்யப்படும் திரவியமும் அதே மாதிரி புலன்களாக இருக்கலாம். காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், கண்ணால் பார்க்குறோம், அந்த மாதிரி உணர்ச்சி படுறோம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே திரவியமாக இருக்கும். இதை ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுமா இருக்கலாம். சாப்பிட்றோம் இல்லையா, தாகுதி, அந்த நெய் மாதிரி நம்மளும் சாப்பிட்றோம், சாப்பாடு, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா செயலம். இதெல்லாம் பிரம்மம் தான். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம வாழ்க்கைக்காக நம்ம குழந்தைய வளர்க்குறோம், அம்மா அப்பாவை பார்த்துக்குறோம், ஒய்ஃபை பார்த்துக்குறோம், ஹஸ்பண்டை பார்த்துக்குறோம் இல்லையா, பேரம்பேத்தியை பார்த்துக்குறோம், இந்த மாதிரி. அப்புறம் வேலைக்கு போயிட்டு வரோம், வேலையில் அங்கே ஜாபில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த கடமைகளை செய்கிறோம். நமக்குன்னு தானே வேலை கிடைக்கிறது, நமக்கான கடமைகள் அங்கே இருக்குது. வீட்லேயும் நமக்கான ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பிரதர் சிஸ்டர், இப்படி பல இது இருக்கே, சன்னு டாட்டர், இந்த மாதிரி பல பொசிஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன், இப்படி எல்லா ஃப்ரெண்டு இல்லையா. ஸோ அந்த ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், இந்த மாதிரி. அதே மாதிரி அங்கேயும் எம்ப்ளாயி, ஆஃபீஸர், எல்லா பொசிஷன்லேயும் நம்மளும் இருக்கோம். நமக்கு மேலே ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, நம்ம ஆஃபீஸராக சில பேருக்கு இருக்கோம், நமக்கு கீழே இன்னும் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நமக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேபி ஸ்டாஃப் லெவல், ஆஃபீஸர் லெவல், வாட் எவர் இட் பி. ஸோ அந்த எந்தோ ஒரு இதில் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அங்கே நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த செயல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் பிரம்மம் தான். ஸோ இது மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது கடவுள் தான் நமக்குள்ளே இருக்கார். கடவுளின் வேலையை தான் நம்ம செய்கிறோம். கடவுளே தான் இந்த லோகத்தை நடக்கணும்னு ஆசைப்படுறார். அவர் நினச்சா மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த புத்தியால் அந்த